இந்த வர்க்கமூல பெருமானத்தை வகுத்தல் முறை மூலம் எப்படி காண்றேன்னு பார்ப்போம். இதுக்கு முதல் அன்னளவாக்கல் முறை மூலம் செய்கிறத பார்த்தோம். இது வகுத்தல் முறை மூலம் செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த ரெண்டு கேள்வியும் பார்த்துட்டு விளக்கமாக 4வது கேள்விக்கு போவோம். வகுத்தல் முறை மூலம்ன்றா ஒன்றும் இல்லை, அன்னளவாக்கல் முறை மூலம் மாதிரி பார்த்த மாதிரி இங்கே வகுக்க போகிறோம், வகுத்தல் முறையில் செய்ய போகிறோம். ஏன் இவ்வளோ பெரிய கோடு பிறகு விளங்கும். 225 வகுத்து போட்டு அதுக்குரிய பெருமானம் என்னன்றதை போட போகிறோம். வகுக்கிற முறையண்டா பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஒன்று செய்யணும், பின்னுக்கிருந்து 2 சோடி கட்டணும். பின்னுக்கிருந்து 2 சோடி கட்டி வகுக்கணும். நாங்கள் செய்யும் போது புரியக்கூடியதாக இருக்கும். பின்னுக்கிருந்து 2 சோடி கட்டிட்டோம். 25 2. இந்த முன்னுக்கு இருக்கிற 2 இலக்கம் தனியே இருக்குது. அதுகின்ற வர்க்கமூல பெருமானம் இப்போ 4 இருந்துச்சுன்னா 4 வர்க்கமூல பெருமானம் 2. 5 இருந்தாலும் அதுக்கு முன்னுக்கு இருக்கிற வர்க்கமூல பெருமானம் 2 தான். அதே மாதிரி 9 இருந்ததுன்னா 3, 10 இருந்தாலும் 3 தான். அதே மாதிரி 2 இருக்கிறபடியா 1 வர்க்கமூல பெருமானம் 1. அப்போ 2 இருந்தாலும் அந்த 1 தான் போடணும். நாங்கள் இங்கே 1 போட்டால் இங்கேயும் 1. கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா புரியக்கூடியதாக இருக்கும். எடுத்த விச்சுக்கு வீணா பார்க்குறது கொஞ்சம் விளக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால எடுத்த விச்சுக்கு வீணாக்கு போயாச்சு. இப்போ 1 பிக்கினா 1, 1 பிக்கினா 1 என்ன செய்ய போகிறோம், கழிக்க போகிறோம். வகுத்தில் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் செய்ய போகிறோம். 2லேருந்து 1 கழிச்சா 1. இனி என்ன செய்ய போகிறோம்டா, மிகுதியாக வந்த 1ஓட மேலே இருக்க 2 இலக்கத்தை இறக்க போகிறோம். முக்கியமானது வகுத்தல் முறை மூலம் வர்க்கமூலம் காணிக்க 2 இலக்கமாக தான் இறக்கணும். முதல்ல முன்னுக்கு ஒரு இலக்கம் இருந்தால் அது பிரச்சனை இல்லை, 1 இறக்கலாம். கழித்து 1 எடுத்துட்டோம். பிறகு இறக்குறது எல்லாமே 2 இறக்கணும். தசங்குத்தினாலும் 2 இலக்கு 2 பூஜ்ஜியமாக தான் இறக்கணும். அதை நாங்கள் பிற பாக்கிக்க புரியக்கூடியதாக இருக்கும். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ஒன்றும் இல்லை, மேலே என்ன இலக்கம் இருக்கும், மேலே என்ன இலக்கம் இருக்குதோ மேலே இருக்கிற இலக்கத்தை 2ஆல் பெருக்கி இங்கே போட போகிறோம். 1 2 பெருக்கினா 2, 2ஆல் பெருக்கி இங்கே போட போகிறோம். அதோட இங்கே ஒரு பாக்ஸ் ஒன்று அடிக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே இந்த 2 இலக்கத்துக்கு சேர்த்து இந்த 2 இலக்கத்துக்கு சேர்த்து ஒரு பாக்ஸ் அடிக்கிறோம். 2 இலக்கத்துக்கும் சேர்த்து ஒரு பாக்ஸ் அடிக்கிறோம். இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வியும் பார்க்க இன்னும் விளக்கமாக இருக்கும். இப்போ இதை கவனிச்சா விளங்கக்கூடியதாக இருக்கும். 2 இடத்தையும் பாக்ஸ் அடிச்சிட்டோம். இந்த 2க்கையும் ஒரே இலக்கம் தான் போடணும். அதாவது 2 இங்கே போட்டோம், இங்கே 0 போட்டால் 20 வரும். இங்கேயும் 0 தான் போடணும். அப்போ 20 0 தேவைக்குன்னா 0 0 0 வந்துடும். அதுக்கான தான் விளக்கத்துக்கான சொல்லியிருக்கு. இல்லை நீங்கள் எத்தனையும் போடலாம். இதில் இப்போ இங்கே 125 வருது. அப்போ 21 போட்டோம்னா இங்கே 21 21 ஆகிக்குன்னா 21 தான் வரும். 22 போட்டோம்னா 42 வரும். 23 போட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நாங்கள் போடணும். அது ஒன்று தான் எங்களுக்கு வேலை. அதாவது என்ன வரும்ன்றதை கொஞ்சம் கெஸ் பண்ணி போடணும். இப்போ இதில் 23 போட்டுட்டோம்னா இங்கேயும் 3 போடுவோம். 23 3ஆல் பிரிக்கணும்னா 9 3 2 6 69 வரும். இங்கே 125 இருக்குது, அது கூட இருக்குது. அப்போ 26 வரைக்கும் போடலாம். 25 போட்டு பார்ப்போம். நாங்கள் 25 போட்டு பார்த்தோம்னா இங்கே 5 போட்டால் இதில் 5 பெருமானம் போட்டால் இங்கேயும் 5 தான் போடணும். இப்போ 25 5ஆல் பெருக்கி பார்க்கணும். 25 5ஆல் பெருக்கணும்னா பெருக்கி பார்த்தீங்கன்னா 125 சரியாக வரும். அப்போ மேலே 5 போட்டோம், இங்கே 25 5ஆல் பெருக்கணும்னா 125. அப்போ மீதி 0. அப்போ இது இந்த அன்னளவு பெருமானம் 15. மேலே இருக்கிறதான் அது இந்த அன்னளவு பெருமானம். அன்னளவு பெருமானம் 15. இது அன்னளவு பெருமானம் 15. புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். 2வது 3வது கேள்வியை பார்க்க இன்னும் விளக்கம் கூடவாக இருக்கும். இப்போ 2வது கேள்வியை பார்ப்போம். நாங்கள் 2வது கேள்வி என்ன கேள்வி, 441. அதுக்கும் அன்னளவு பெருமானம் காணப்போகிறோம். நாங்கள் முதல்ல 441 எழுதிட்டோம். இப்போ இதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, பின்னுக்கிருந்து 2 இலக்கமாக சோடி கட்ட போகிறோம். முக்கியமானது பின்னுக்கிருந்து 2 இலக்கமாக சோடி கட்டுவோம். 41 சோடி, 41 ஒரு சோடி, 4ன்றது தனியாக இருக்குது. இப்போ இந்த 4 வர்க்கமூலம் பார்க்கணும். ஏற்கனவே பார்த்துட்டு 4 வர்க்கமூலம் 2, 5 இருந்தாலும் 2 தான் போடணும். 4க்குள்ளே இது இந்த வர்க்கமூல பெருமானம் வரும். 5 இருந்தாலும் 4 அதுக்கிட்ட இருக்கிற 4 தான். அப்போ 4 வர்க்கமூல பெருமானம் 2 2 2 4 4 4 கழிச்சா 0. புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம், அடுத்த 2 முக்கியமானது 2 இலக்கமாக இறக்கணும். 41 வந்துட்டுது. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மேலே இருக்கிற 2ஆல் பிக்கு மேலே 2 இருக்கிறபடியா 2 2ஆல் பிக்குனா 4 ஒரு பாக்ஸ். இங்கே அடிக்கிற என்ன இலக்கம் போட போகிறோம் அதே தான் இந்த 2 இலக்கத்துக்கு நேராகவும் போடணும். முக்கியமான இந்த 2 இலக்கத்துக்கு நேர போடணும். ஒரு இலக்கத்துக்குன்னு போடக்கூடாது, 2 இலக்கத்துக்கு நேர போடணும்.
இப்போ இதில் என்ன இலக்கம் போடுறோம்? 1 போட்டால் இங்கேயும் 1, 41 ஒன்றா வைக்கணும், 41 சரியாக தான் வருது. அப்போ என்ன இலக்கம் போடுறோமோ அதே இலக்கம் தான் அந்த பாக்ஸுக்கையும் போடணும். 41லேருந்து 41 கழிச்சா 0. இப்போ இதுக்குரிய வர்க்கமூல பெருமானம் 21. இதுக்குரிய வர்க்கமூல பெருமானம் 21. இதுதான் மேலே இருக்கிறதா அதுன்ற வர்க்கமூல பெருமானம். புரியுமா நினைக்கிறேன். என்ன கண்டுபிடிக்கிறோம், அதை 2ஆல் பெருக்கி பாக்ஸ் ஒன்று அடித்து காண்றோம். இப்போ 3வது 4வது செய்ய இன்னும் விளக்கமும் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 3வது கேள்விக்குள்ளே போவோம். 3வது கேள்வி 441. இங்கேயும் 441 தான் இருக்குது. என்ன தசம் ஒன்று வித்தியாசமாக இருக்குது. அப்போ தசம் குத்தி விட்டால் சரி எங்களுக்குரிய விட. இருந்தாலும் நாங்கள் செய்க வழியிலே செய்து பார்ப்போம். பின்னுக்கு இருந்து 2 2 சோடி கட்டுறோம், பின்னுக்கு இருந்து சோடி கட்டிட்டோம். இப்போ என்ன செய்யணும், முன்னுக்கு இருக்கிறதுன்ற வர்க்கமூல பெருமானம் 4 வர்க்கமூல பெருமானம் 2 2 4. இங்கே ஒரு தசம் இருக்குது. தசம் இருந்தாலும் 2 2 தான் சோடி கட்டணும். இப்போ 4 பூஜ்ஜியத்தை கழிச்சா 41 வந்துடும். மேலே இருக்கிற 2 4 பாக்ஸ், இங்கே ஒரு பாக்ஸ். தசம் இருந்தாலும் தசம் இல்லாட்டின்னு 2 இலக்கத்துக்கு சேர்த்து ஒரு பாக்ஸ் இங்கே ஒன்றை போட்டால் இங்கேயும் உண்டு. அப்போ தசத்துக்கு நேர தசத்தை போட்டு விட்டால் சரி. இப்போ 41 அதே இலக்கம் தான் வந்திருக்கு. என்ன தசத்தோடு வந்திருக்கு. அப்போ இதுக்குரிய வருமானம் 2.1. இதே வருமானம் வந்தபடியாக நாங்கள் இலகுவாக போட்டுடலாம். இருந்தாலும் செய்க வழி மூலம் பார்த்து நாங்கள் இப்போ 4வது கேள்வி பார்த்தோம்னா அது கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. இருந்தாலும் அது செய்யலாம். இப்போ 4வது நாங்கள் செய்து பார்ப்போம். 30.25 4 இலக்கத்தோடு வந்திருக்கு. 4 இலக்கத்தோடு வந்தாலும் எத்தனை இலக்கத்தோடு வந்தாலும் நாங்கள் செய்கிற வழியிலேயே செய்து விட்டோம்னா எங்களுக்குரிய விட வந்துடும். இப்போ 2 இலக்கம் சோடி அடிட்டோம்னா 30 வந்துட்டு. 30க்கு எது கிட்ட இருக்குது, எது இந்த வர்க்கம் 25 வர்க்கம் மூலம் 5. இப்போ 5 போடலாம், மேலேயும் 5 5 25 மிகுதி 5. புரியுமான்னு நினைக்கிறேன். இப்போ இனி என்ன செய்யணும்டா, மேலே இருக்கிற 5 இருக்கிறபடியாக 5 2ஆக இருக்கும். தசத்துக்கு நேர தசத்தை போட்டுட்டு 2 இலக்கத்துக்கும் சேர்த்து தான் 5 போட்டுருந்தாங்க. அதே மாதிரி 2 இலக்கத்துக்கும் சேர்த்து தான் அடுத்த பாக்ஸ் அடிக்க போகிறோம். இப்போ 5 2ஆக வைக்கினா 10 ஒரு பாக்ஸ். அதே இலக்கத்தை இங்கேயும் போடணும். அங்கே என்ன இலக்கம் போடுறோமோ அதே இலக்கம் இங்கேயும் போடணும். அடுத்த இலக்கத்தை ரக்குவோம் 525. இப்போ இதில் என்ன இலக்கம் போடுறோமோ அதே தான் இங்கேயும் போடணும். அதில் என்ன இலக்கம் போடுறோமோ அதே இலக்கம் தான் அங்கேயும் போடணும். 5 போட்டு பார்த்தோம்னா இங்கேயும் 5 வரும். இப்போ 105 5ஆல் பிரிக்கணும்னா 105 5ஆல் பிரிக்கணும்னா 5 25 5 2 மிகுதி 5 2 2 1 5. இப்போ 525 சரியாக வருகுது. மிகுதி 0. மிகுதி 0 வர்றபடியாக இதுதான் இதுக்குரிய விட. மிகுதி 0 இல்லை வராட்டிக்கு 2 தசமதானம் வரைக்கும் காணணும். 2 தசமதானம் வரைக்கும் கண்டு அதுக்குரிய பெருமானத்தை கொடுக்கணும். அன்னளவாக்கள் பெருமானம் மாதிரி கொடுக்கணும். இப்போ இதே மாதிரி 20.25 இதுக்குரிய விட என்ன வருமன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இதுக்குரிய விட என்ன வருமன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இதுக்கு வரும்னா நான் 2 விடதாரன், அந்த விடையில் இந்த விட பொருத்தமாக இருக்குமன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். முதலாவது விட 2வது விட 2 விடதாரன், அதில் இந்த விட பொருத்தமாக இருக்குமன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். 4.4 4.5 இதில் எந்த விட பொருத்தமாக இருக்குமன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். வகுத்தல் முறை மூலம் செய்யணும். 20.25 பின்னுக்கு இருந்து சோடி கட்டுறோம். 20 இதுகின்ற 4 அப்போ 4 4 16 கீழே மிகுதி 4 425. இதை வச்சுக்கொண்டு மேலே இருக்கிற 2ஆவது பிரிக்கு 8 பாக்ஸ். இந்த பாக்ஸுக்கு என்ன வரும்ன்றதான் நீங்கள் முக்கியம். முதலாவது விடையாக வரும், இல்லை 2ஆவது விடையாக வரும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். முதலாவது 2ஆவது 4.4 4.5 கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த காணொளியில் சந்திப்போம். ஓரளவுக்கு வகுத்தல் முறை மூலம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வர்க்கம் மூலம் அன்னளவாக்கல் முறை மூலம் வர்க்கம் மூலம் காட்டுறதும் பார்த்துருக்கோம். இது வகுத்தல் முறை மூலம். இதே மாதிரி வேறுபட்ட வினாக்களோடு சந்திப்போம். எது சம்மந்தமான வினா வேணும்ன்றாலும் அதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடிய இருக்கும். நன்றி.